ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே 2026ல் நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ சமீப காலத்தில் 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலகிரியில் கூற்று விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு விழா நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக அங்கே இருக்கக்கூடிய நீலகிரி மக்கள், விவசாயிகள், அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழு கடன், அதே மாதிரி நகை கடன் மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஓரளவுவே ஒரு 319 கோடி அளவில் பார்த்தீங்கன்னா அங்கே விவசாய கடன் அனைத்து கடனுமே தள்ளுபடி செய்யப்படுறதாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அனைத்து அமைச்சர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகைக்கடன் அதுவும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த வகையான வங்கியில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன், அதே மாதிரி விவசாய கடன், எந்த வகையான கடன்கள் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறதாகவும் புதிய மாற்றத்தை பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு போகிறதாகவும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா 2026 தேர்தலில் கட்டாயம் நகைக்கடன், இந்த விவசாய கடன் தள்ளுபடி ஆவது உறுதி அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். இதை தெரிஞ்சு கொண்ட நிறைய கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆர்வம் காட்டி அனைவருமே யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்ற மாதிரி புதிய கண்ணோட்டத்தில் இருக்காங்க. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இப்போ வாங்கியிருக்கக்கூடிய நகைக்கடனே பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளுபடி செய்துட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆளுங்கட்சியாக உட்காரக்கூடிய செலவிற்கு இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேலே சம்பவம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ ராசா அவர்கள் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் இந்த கூட்டுறவு விழா ஒவ்வொரு ஆண்டுக்குமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் ஏழை எளிய சாமானிய மக்கள் எளிதில் பார்த்தீங்கன்னா நாடி தேவைகளை நிறைவேற்றி தரும் விதமாக துறையாக கூட்டுறவுத்துறை பார்த்தீங்கன்னா செயல்பட்ட ஒரு நிலையில், அதுவும் கூட்டுறவுத்துறையில் நிறைய வகையான பயிர்க்கடன் பார்த்தீங்கன்னா வளர்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு வருடத்துக்குமே பயிர்க்கடன் வழங்கிட்டு இருக்காங்க. இந்த கடன்களை அனைத்துமே பார்த்தீங்கன்னா இப்போ 40,000 பேர் மேலே பார்த்தீங்கன்னா இதில் பயனடைந்திருக்காங்க. ஓரளவுவே 500 கோடிக்கு மேலே இப்போ தள்ளுபடி செஞ்சுருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில். அதே மாதிரி தான் அடுத்தடுத்த மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு வரும் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கிடைத்திருக்கு. இருந்தாலுமே அனைவருக்குமே எதிர்பார்த்த மாதிரி இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா, யார் யாருக்கு ஆகும், எவ்வளோ சவரன் இந்த நகைக்கடன் பண்ண போகிறாங்க. இதில் யாரெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் தகுதி இல்லாதவர்கள், அதே மாதிரி எந்தெந்த வங்கியில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ரூல்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளாக மக்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு புதிய 2026 5 சவரனுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன் 5 சவரனுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாயம் தள்ளுபடியாகும். இதில் புதிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய மாற்றத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு 10 சவரன் வைத்து 5 சவரனுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 10 சவரன் வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 சவரன் மட்டும் உங்களுக்கு தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா ஆகாது. பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாகவே நீங்கள் 5 சவரன் வைத்திருக்கும். 5 சவரனுக்குள்ள 4 சவரன் வைத்திருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு உங்களுக்கு வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா புதிய மாற்றத்தை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அனைவருமே பார்த்தீங்கன்னா நிறைய நகைகள்லாம் வைத்து பணங்களை வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ செல்லுபடி ஆகாது அப்படின்ட்டு ஒரு புதிய அறிவிப்பும் புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ 5 சவரனுக்குள்ளே நீங்கள் 4.5 சவரனுக்குள்ளே இருந்தாலே போதும், கட்டாயம் நீங்கள் தள்ளுபடி ஆகும். அதுவும் அதில் எந்தெந்த வங்கியை தள்ளுபடி ஆகும், கூட்டுறவு வங்கிகள் மட்டும் தான் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க்லும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி அறிவிப்பு ஆகும். நீங்கள் விவசாய கடன் வாங்கியிருக்கக்கூடாது. நீங்கள் விவசாய கடன் அது இல்லை அப்படின்னா நகைக்கடன் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் தள்ளுபடி ஆகும். அதே மாதிரி கூட்டுறவு வேளாண்மை துறையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தள்ளுபடி அறிவிப்பு அதுவே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ளே நீங்கள் வைத்திருக்கும். கட்டாயம் நீங்கள் 5 சவரனுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 சவரன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னா அதில் ஒரு சில சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்புகளாம் வெளியாகி வந்திருக்கு. இந்த பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய விதமான
அறிவிப்புகளாக நம்ம வந்து ஸோ கொடுக்க போகிறோம். சில கட்டாயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ வச்சுக்கோங்க. சில இந்த நகைக்கடன் பொறுத்தளவுக்கு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கடனாக இருக்குது. ஸோ இந்த நகைக்கடன் பொறுத்தளவுக்கு எந்தெந்த வங்கியில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தங்கைக்கடனை பொறுத்தளவுக்கு ஸோ எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய வங்கி கடனை வந்து ஸோ தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா? ஸோ எதிர்பார்ப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அனைவருக்குமே தெரியும். ஸோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக இருக்கக்கூடிய நகைக்கடன், அதே மாதிரி இந்த கூட்டுறவு வேளாண் இந்த இரண்டிலுமே வந்து தெரியும். ஸோ இதில் வந்து தள்ளுபடி செய்வாங்க அப்படின்றத வந்து அனைவருக்குமே தெரியும். அனைத்து மக்களுமே பார்த்தீங்கன்னா அவளுடன் அதில் தான் வந்து ஸோ நகைக்கடன் வந்து ஸோ வைத்துட்டே நம்ம வந்து ஸோ வந்துட்டு இருக்கும், எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய வங்கியில் வந்து நகைக்கடன் ஆகுமா, விவசாய கடன் வந்து தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இப்போ அதனுடைய புதிய மாற்றத்தில் அம்மா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுபடி செய்ய அனைத்து வங்கியில் இருக்கக்கூடிய அனைத்து நகைக்கடன் விவசாய கடன் வந்து தள்ளுபடி செய்யணும் அப்படிப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க், அதே மாதிரி கிராம வங்கி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்து வைக்கக்கூடிய அந்த வங்கிகளுக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தள்ளுபடி வந்து செய்ய போகிறாங்க. அதே மாதிரி கர்நாடகா பேங்க், ஐஓபி இந்த 5 விதமான பேங்கில் வைத்திருக்கக்கூடிய நகைக்கடன் ஸோ அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத இப்போ ஒரு புதிய அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதிலும் புதிய மாற்றத்தும் வந்திருக்கு. ஒரு சில மாற்றங்களாக மாற்றி தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா அப்படின்னா ஸோ எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறதுக்கான ஸோ வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஸோ இருந்தாலுமே புதிய ரூல்ஸின் பிரகாரம் நகைக்கடன் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே ஆளுங்கட்சியாக இருக்காங்க இல்லையா? ஸோ திமுக இருக்குது. ஸோ இப்போ அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அனைத்து நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய 2026 தேர்தலில் வெற்றி பெறத்துக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்பி இப்போ இந்த நகைக்கடனை தள்ளுபடி அறிவிப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி திமுகவுடைய அறிவாலயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாகி வருது. அது வந்து உண்மையா அப்படின்ட்டு வந்து இன்னும் தெரியல. கட்டாயம் மக்கள் எதிர்பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஸோ கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடனை பொறுத்தளவுக்கு இதில் வந்து அனைத்துமே ப்ராசஸ் வந்து ஸோ நடந்திருக்கும். இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா, இவங்க தான் வச்சுருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அனைத்துமே கைரேகை வைத்து தான் நம்மளுக்கு வந்து இந்த நகைக்கடனை வந்து இதுக்கு மேலே புதிய ரூல்ஸின் பிரகாரம் வந்து ஸோ நடக்கும். சில அனைவருமே மக்கள் எதிர்பார்த்த மாதிரி 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தான் இருக்குது. மாற்றத்தில் ஒரு மிகப்பெரிய நகைக்கடன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதிய கட்சி வந்து ஸோ வந்திருக்காங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து புதிய அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு ஸோ அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருமே இப்போ வங்கி மூலமாக வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸோ நடந்துட்டு வந்து இருக்குது. இருந்தாலும் இந்த நகைக்கடனில் ஒரு சில மாற்றங்கள் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எவ்வளோ சவரன் வந்து தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து தெரியல. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில் கட்டாயம் தள்ளுபடி அறிவிப்பு ஸோ வரப்போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான ஸோ அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ பாருங்கள். தேங்க்யூ.